ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பணம் எடுக்க மட்டுமா ஏடிஎம் கார்டின் மறைந்திருக்கும் பல பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்தியாவில் பெரும்பாலானோர் வங்கி கணக்கும் அதனுடன் இணைந்த டெபிட் கார்டுகளும் உள்ளது. ஏடிஎம் மிஷினில் இருந்து பணம் எடுப்பதே அதன் முக்கிய பயன்பாடு என்றாலும் அதைவிட பல சேவைகள் இதில் கிடைக்கின்றன. அவற்றை பற்றி தெரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினால் வங்கிக்கு செல்லும் அவசியம் பல நேரங்களில் குறையும். முதலில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதோடு உங்கள் கணக்கு இருப்பு தொகையை சரிபார்க்கலாம். கடந்த சில பண பரிவர்த்தனைகளை மினி ஸ்டேட்மெண்ட் மூலம் பார்க்க முடியும். பொதுவாக 8 முதல் 10 பண பரிவர்த்தனைகளை வரை இதில் காணலாம். சில வங்கிகள் கார்டு டு கார்டு பணம் பரிமாற்ற வசதியவும் வழங்குகின்றன. உதாரணமாக எஸ்பிஐ தனது ஏடிஎம் மூலம் ஒரு கார்டிலிருந்து மற்றொரு கார்டுக்கு தினமும் ரூபாய் 40,000 வரை கட்டணமின்றி பணம் மாற்ற அனுமதிக்கிறது. மேலும் பல கணக்குகளை ஒரே கார்டுடன் இணைக்கும் வசதியும் உள்ளது. கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் அவசர தேவைக்கு ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கலாம். ஆனால் இதற்கு கூடுதல் கட்டணமும் வட்டியும் விதிக்கப்படும் என்பதால் கவனமாக பயன்படுத்த வேண்டும். காப்பீட்டு பிரீமியங்களையும் ஏடிஎம் மூலம் செலுத்தலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, HDFC லைஃப், SBI லைஃப் இன்சூரன்ஸ் போன்ற நிறுவனங்கள் வங்கிகளுடன் இணைந்து இந்த வசதியை வழங்குகின்றன. காசோலை புத்தகம், செக்புக் முடிந்துவிட்டால் வங்கிக்கு செல்லாமல் ஏடிஎம்மில் இருந்து புதிய காசோலை புத்தகத்தை கோரலாம். அது உங்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அனுப்பப்படும். சில வங்கிகள் ஏடிஎம் மூலம் மின்சாரம், தொலைபேசி போன்ற பயன்பாட்டு கட்டணங்களை செலுத்தும் வசதியவும் வழங்குகின்றன. ஆனால் இந்த சேவை குறிப்பிட்ட வங்கிகளிலும் முன்பதிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கும் மட்டுமே கிடைக்கும். மொபைல் பேங்கிங் செயல்படவில்லை என்றால் ஏடிஎம்மில் சென்று அதை ஆக்டிவேட் செய்யும் வசதியும் உள்ளது. அதேபோல் உங்கள் ஏடிஎம் கார்டின் பின் என்ற எண்ணை மாற்றும் வசதியும் உள்ளது. சைபர் மோசடிகளை தவிர்க்க பின் எண்ணை அவ்வப்போது மாற்றுவது நல்லது. மேலும் எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் EPFO 3.0 திட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் ஏடிஎம் மற்றும் UPI மூலம் நேரடியாக PF பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகமாக இருக்கிறது. இதற்காக தனிப்பட்ட ஏடிஎம் கார்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்கள் ஏடிஎம் கார்டு வெறும் பணம் எடுக்கும் கருவி மட்டுமல்ல, பல நிதி சேவைகளை எளிதாக பெற உதவும் பல்நோக்கு கருவி. தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக பயன்படுத்துங்கள். ஸோ ஏடிஎம் கார்டு வச்சுருக்கவங்க, பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.